ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அவங்க மன பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நம்ம தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்ல விடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி தொக்கு. இப்போ ஆயில் காஞ்சிருச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணுங்க. வெடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் பாருங்கள் நல்லா வதங்கணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய தக்காளி. இது நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். மூடி வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி வைக்கும்போது சீக்கிரம் குக் ஆயிருங்க, நமக்கு நேரமும் மிச்சமாகும். அதனால் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன்னு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இந்த மசாலா வாசனை போகணுங்க, அப்போ தான் வந்து அந்த நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. மசாலா வாசனை போனோன்னையும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். போதும், இந்தளவு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடிக்கனமான பாத்திரத்தில் தான் நீங்கள் வந்து செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது, சிம்மில் வச்சாலும். இப்போ மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் இன்னும் சிம்மில் வச்சு கூட நல்லா வத்த விடனா தொக்கு மாதிரி ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சப்பாத்திக்கு ஏற்ற தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் அப்லோட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.